அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் ட்ரேடிங்க்கும் நியூஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நியூஸை வாட்ச் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ்னால இந்த ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட். ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகும்போது அதுக்கான நரேட்டிவை இந்த மீடியா கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் நல்லா நல்லா மேலே போகுதுன்னா நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா குட் நியூஸாக இருக்கும். இன்றைக்கி அந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்தாங்க, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்தாங்க, எக்கனாமி ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு குட் நியூஸாக வரும். நாளைக்கே மார்க்கெட் கீழே போச்சுன்னா திருப்பி அதே நியூஸ் சேனல் எல்லாமே பேட் நியூஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃப்ளேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆகிடுச்சு, வார் வருதுன்ட்டு. ஸோ ஒரே நாளில் உலகத்தில் எதுவுமே மாறலை. பட் இந்த ஓவராலாக மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் இந்த ப்ரைஸ். ஸோ மீடியானால தான் ப்ரைஸ் மூவ் ஆகுறதுன்றது தப்பு. ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், மேலே போகும், கீழே இறங்கும். பட் அதனால் மீடியா அதுக்கேற்ற நரேட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ டு நாட் ஃபோக்கஸ் ஆன் த நியூஸ், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரூல்ஸ். உங்கள் ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூ கேன் சி அண்ட் ஒரு ஓவரால் ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு ப்ராசஸ் இருந்தால் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். அதுக்கு மெயினாக நமக்கு ப்ராசஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கு இல்லை ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கும்.